சம்பஜம் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் ஏதோ எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர் தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோவை தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைனா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதகம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காற்றாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷாட்டாக நிஜமால சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும். அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸ் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம். படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3வது படம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த கெல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பிட்றது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னு. என்னென்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ, சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டார் கிட்டத்தட்ட. கரெக்டாக ஆமாவா? ஆமாம், அன்றைக்கி அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தர ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும். 100%. முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்கள் வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம். என்ன உள்ளே போகிறோம் இல்லை, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர்மெலன் கூட தான். அது எல்லாருமே தெரியும். அவர் இல்லை, வேணாம் விடுங்க, அவரையும் கண்டென்ட் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்கும்ன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணா நான் தான் கூப்பிடுவான். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போகணும், என்றைக்கு ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ரமேஷ் பாபு. அவங்க சொன்ன மாதிரி நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவாக செலக்ட் ஆகி அண்ட் வின் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் 2025. ஸோ இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. காலையில் 11 o'clock வந்து சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்கில் நான் இருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நான் மாடலிங்கில் ஆல்ரெடி ஒரு 9 to 10 years இருந்துட்டேன். எனக்கு கேமரா ஃபியர் அந்தளவுக்கு இல்லை. பட் இந்த ஒரு
பர்டிகுலர் மியூசிக் ரிலீஸ் ஆனோடனே தான் புரிஞ்சுது. அந்த பதட்டம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் சினிமா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஸோ காசு, பணம் அதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் இது கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை என்டையர் டீம், அந்தனன் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொருத்தராக சொல்கிறத விட இவங்களை நான் ஒரு டீமாக பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாம்பு சார், கோ ப்ரொடியூசர் சுதாகர் சார், முக்கியமாக சிவி சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பிரஜின் ப்ரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் டெபியூட்டாக ஒர்க் பண்ணுற ஃபீலே எனக்கு கிடையாது. ரொம்ப கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு யுவானா வருண் பற்றி சொல்லணுன்னா அவங்களும் டெபியூட் தான். அவங்க இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தை தாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டீம் மிஸ்டர் சந்தோஷ் ராவணன் டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம டீம் பற்றி எல்லாத்தையும் ஒருத்தவங்களாம் சொல்லணும்னா நிறையா சொல்லணும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக கோஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இந்த மேடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்றுருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே. நான் ஃப்ரெஷ்ஷாக வர டெபியூட்டாக வர எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம தமிழ் சினிமா தான் கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கு. அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை தேட்டரில் பாருங்கள். ஜூன் 25 படம் உங்களை ஏமாத்தாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு. நீங்கள் ப்ரௌடாக பார்க்கலாம். தேங்க்யூ வெரி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் நண்பன் படம் பார்த்தீங்களா, இப்போயே வாய் வளருது. சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணிடலாயா, நல்லா இருக்குது, நல்ல படம், நல்லா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி முடித்து நாங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பாட்டில் போய் நின்னோடனே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, யார் சார் நிற்கிறான்னு பார்த்தா ப்ரொடியூசர் சார் நிற்கிறார். எனக்கு அதுக்கு மேலே பயம், என்ன நண்பன் படம் ஜாலியாக வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட ப்ரொடியூசர் எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. 4 அடி அறையும் நல்லா வாங்கியிருக்கேன் நானும். ஸோ அதே மாதிரி அடுத்தது அண்ணன் விஜன் அண்ணன். நான் நிறைய போலீஸை ரொம்ப க்ளோஸாக ஒரு சில டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரீசன்ஸ்க்காக. தப்பாலாம் இல்லை, நல்ல விஷயமா தான். அது மாதிரி பிரசன்னனுக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு உண்மையான ராவான போலீஸ் எப்படி இருந்தால் எவ்வளோ டெரராக இருக்குமோ அவ்வளோ டெரராக இருக்குது. எனக்கு உண்மையிலே மனுஷன் பேசினா அவ்வளோ ஜாலியாக குழந்த மாதிரி இருக்குது. முறைச்சாருன்னா அவ்வளோக்குள்ளே பயமாக இருக்குது. அப்படியே கைகாலெலாம் உதறுது. சார் இருங்க சார், நான் உண்மையாக சொல்லிடுறேன் சார், எனக்கு அடிக்கலாம் வேணாம். அப்படி அவ்வளோ ராவாக அவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு உண்மையிலே ஆனால் சூப்பராக இருக்கீங்க ஃப்ரேமில். அப்சல்யூட்லி அந்தளவுக்கு அந்த போலீஸ்க்கான ஃபிசிக்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த படம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கணும், அவங்களும் இருக்கும். அதை தாண்டி ஐஸ்வர்யா அக்கா, அவங்க இதில் நிறைய பேர் உங்களை ரீல்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் ஒரு போலீஸ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அழகான போலீஸுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன்லேயும் ஒரு அழகான போலீஸை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்தது எங்கள் டிஓபி என்னெல்லாம் இவ்வளோ அழகாக காட்ட முடியுன்றத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தாலும் என்ன இப்படியும் காட்ட முடியுன்றத ஒரு சில பிரேமஸ் காட்டி நானா இது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான். இன்னொன்று நான் எங்கே போனாலும் என்னை அறியாமல் என்னை பின்னாடியே வராரா என்னன்னு தெரில. அது யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிவிகுமார் சார் தான். இன்றைக்கி காலையில் நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய பிஸ்னஸ் கட்க்கு நான் ஒரு பெரிய ஆள்கிட்ட காட்டினேன். அவங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். யார் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே சிவிகுமார் சார் தான். இதுக்கு அந்த மாதிரி நான் என்ன படம் பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட போய் நின்றுது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா நல்ல விஷயத்துலையும் சார் எனக்கு சைலண்ட்டாக என் கூட வரான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா நான் எல்லாரையும் சொல்லணும், ஆனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அதே மாதிரி கொஞ்சம் பதத்தில் இருக்காங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசியிருப்பேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.